இன்றைக்கு ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் சொல்லக்கூடாதுப்பா என்று தைரியமாக நம்மளால் சொல்ல முடியும், பயமில்லாமல் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஈத் முபாரக் மார்க்கத்துக்கு முரணான பெருநாள் தினத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்கள் பிதஅத்துகளை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டுருவானோ, இது இல்லைன்னு சொல்லுவானோ, அது இல்லைன்னு சொல்லுவானோ என்ற பயத்தில் இருப்பார்கள். ஆனால் உண்மை மார்க்கத்தில் உண்மை வழியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், எந்த பயமும் இருக்காது. ஈத் முபாரக் சொல்ல ஆதாரம் இருக்குதா? பள்ளிவாசல தொழுவதற்கு ஆதாரம் இருக்குதா? கட்டிப்பிடித்துதான் நம்ம பெருநாள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆதாரம் இருக்கிறதா? இப்படி நாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார். قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் இங்கு கொழும்பிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் 29 நாட்கள் நோன்பு நோற்று ஷவால் மாதம் பிறை 1 அன்று பெருநாள் தினத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றியவர்களாக புகழ்ந்தவர்களாக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு தருணத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி அந்த நோன்பை நோற்றவர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எந்த அடிப்படை நோக்கத்தை இறைவன் எதிர்பார்க்கின்றானோ, எந்த அடிப்படை நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து அதில் நாம் இந்த ரமலான் மாதத்திலே பயணித்தோமோ, அந்த எதிர்பார்ப்புகள், அந்த எண்ணங்கள், அதனுடைய நோக்கங்களை நாம் அடைந்து விட்டோமா என்ற ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய தருணத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும்பி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்தை அடைந்த நாம், இந்த ரமலான் மாதத்தில் பயணித்த நாம், இந்த ரமலான் மாதத்தில் எண்ணற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்ட நாம், இந்த ரமலான் மாதத்தில் தான தர்மங்களை அள்ளி வாரி இறைத்த நாம், இந்த ரமலான் மாதத்தில் தூக்கம் என்று பாராமல் இரவு வணக்கத்தை நிறைவேற்றிய நாம், எந்த அடிப்படைக்காக எந்த நோக்கத்திற்காக இந்த அனைத்தையும் நாம் செய்தோம் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மன கற்பனைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். அடிப்படையான விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். இறை அச்சத்தை பாடமாக கற்றுத் தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இந்த இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை அம்சம் இந்த ரமலான் மாதத்தோடு நிறைவடைந்து விடாமல், இந்த இறை அச்சத்திற்கு ரமலான் மாதத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல், இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிக பண்பு, இந்த முக்கிய குறிப்பான இந்த பண்பு ஏனைய மாதங்களில் நமக்கு தொடர வேண்டும். ஏதோ ரமலான் மாதத்துல மட்டும்தான் அல்லாஹ் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஏனைய வணக்க வழிபாடுகள் எடுத்து பாருங்கள். அந்த வணக்க வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு காரணத்தையும், ஒவ்வொரு நோக்கத்தையும், அதற்குண்டான இலக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருந்தாலும், ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் நமக்கு போதிக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் இறை அச்சத்தோடு பயணிக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு பயந்து செயல்பட வேண்டும். ரமலான் மாசத்துல நோன்பு வைச்ச நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொரு செயல்பாடிலும் ஈடுபட்டு மாற்றுக்கிறது கிடையாது. ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்த நம்ம அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்ல, நாம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இருந்தோம். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இறைவன் கடமையாக்கிய ஏனைய நீங்க வணக்க வழிபாடுகள் எடுத்து பாருங்க.
அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகள் நீங்கள் எடுத்து மனக்கற்பனைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். ரமலான் மாசத்துல மட்டும் அல்லாஹ் இறைச்சத்தோடு இருக்க சொல்லல. ரமலான் மாசத்துல மட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்க சொல்லல. ரமலான் மாசத்துல மட்டும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், வேற மாசத்துல அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு போதிக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வணக்க வழிபாடுகளை பற்றி பேசும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி செயல்படுங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படுங்க. இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வ உமிர்னா லினுஸல்லிம் லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இறைவனுக்கு அகிலார்த்தார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராகவும் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வ அன் அகீமுஸ் ஸலாத்த வத்தகூஹு. அல்லாஹ்வை நீங்கள் தொழுகுங்கள், இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகை தொடர்பா சொல்றான். தொழுகை பற்றி பேசும் பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லி தொழுகை தொடர்பா இறைவன் பேசுறான். ஐவேளை தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? உங்களால் நின்று தொழுக முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய தொழுகை. உங்களால் உட்கார்ந்து தொழுக முடியவில்லையா, படுத்துக்கொண்டு தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய தொழுகை. உங்களால் படுத்தும் தொழுக முடியவில்லையா, சைகையால் தொழுங்க. சைகையால் தொழ முடியவில்லையா, உங்களுடைய மன நினைப்பால் தொழுங்க என்று சொல்லக்கூடிய அந்த ஐவேளை கடமையான தொழுகை ஒரு நாளும் நம்மளால் விட முடியாது, நாளைக்கு தொழுக முடியாது. அந்த கடமையான தொழுகையை பற்றி இறைவன் பேசுகின்றானே, அதை பற்றி பேசும் பொழுது கூட வத்தகூஹு, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கப்பா என்று சொல்லி இறைவன் பேசுவதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இறைவன் நமக்கு கடமையாகி இருக்கின்ற ஜகாத்தை எடுத்து பாருங்க. இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத் தொடர்பா சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளையும் எனது அருள் சூழ்ந்திருக்கிறது, எல்லா பொருளின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த அருள் சூழ்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு லில்லதீன யத்தகூன வ யூஸூன ஸகாத், யார் இறையச்சம் கொண்டு ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அதை விதியாக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில பேசுறோம். இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த கடமை தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது கூட அதில் கூட இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறை அச்சம் தொடர்பாக இறைவன் தன்னுடைய திருமறையில் ஏராளமான இடத்துல சொல்றான். அப்ப இந்த நோன்புக்கு மட்டும் இறையச்சம் கிடையாது, இந்த நோன்புல மட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தால் போதும் என்று கிடையாது. இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்க, ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமை, யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ சக்தி இருக்கிறதோ அவர்களை ஹஜ் செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, இறைவன் சொல்லி இருக்கின்றான். அதனுடைய நோக்கம் என்ன? சை செய்தால் மட்டும் போதுமா? இங்க இருந்து நாம பிளைட்ல ஏறி போனா மட்டும் போதுமா? இஹ்ராமுடைய கட்டினா மட்டும் போதுமா? மினாவில் தங்கினால் மட்டும் போதுமா? மகாம் இப்ராஹிமை பார்த்தால் மட்டும் போதுமா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டால் மட்டும் போதுமா? இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது என்ன? இறை அச்சம், தக்வா. அந்த இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பு எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இருக்கிறது. அந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய விஷயத்திலும் அடங்கி இருப்பதை பார்க்க முடியும். இந்த அம்சத்தை நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கணும். இந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்தோம் என்று சொன்னால், அந்த அம்சத்தோடு நாம் பயணித்தோம் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாடுகளை ஒவ்வொரு நாள் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றானோ ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை, அந்த ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் இந்த ஒரு மாதத்தில் நாம் பெற்ற கல்வியை, நாம் பெற்ற பாடத்தை, நாம் பெற்ற படிப்பனையை அதை நாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில பொதுவாக இறைச்சம் தொடர்பாக சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன், மிக அற்புதமான வசனங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானா? அந்த வசனத்தை இப்படியெல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியுமா என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு, இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களுக்கு, பிதாத்தான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, இன்னும் குறிப்பாக இந்த பெருநாள் தினத்தில் கூட எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடாது என்பதை சொல்லி காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறைச்சம் தொடர்பா பேசுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபமனித்தகா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, வ அஸ்லிஹ், அவருக்கு சீர்திருத்தம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை யார் அஞ்சிக் கொண்டு சீர்திருத்திக் கொள்கிறாரோ, இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல தூதர்களை அனுப்பி அவர்களை பின்பற்ற சொல்லுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது யார் அல்லாஹ்வை அஞ்சி அவர்கள் சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, எப்படி சீர்திருத்தம்? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாததை செய்யக்கூடாது என்ற சீர்திருத்தம் பெற வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் பெற வேண்டும். அப்படி நீங்கள் பயந்து சீர்திருத்தம் பெற்றால் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு எந்த விதமான கவலையும் பயமும் இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ள தெளிவா சொல்றான். இந்த பெருநாள் தினத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல தொழுதா எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியா இருக்கட்டும், மஸ்ஜித் அக்ஸாவா இருக்கட்டும், பைத்துல் முகத்தாஸாக இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரியான பள்ளிவாசல்ல தொழுதா கூடுதல் நன்மைகள் தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன? திடலில் தான் நீங்கள் பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை இன்றைக்கு நம்ம சொல்லும் பொழுது தூதர் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகின்றோம். அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மை மாற்றி சீர்திருத்தம் கொள்றோம். இந்த சீர்திருத்தம் இன்னைக்கு இருக்கிறதா? ஈது முபாரக் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா? முசாவா என்று சொல்லக்கூடிய கைக்கு பிடித்து கட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லிக் கொடுத்ததா? எதுவெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டில் நீங்க ஈடுபடுறீங்களோ அதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் பாதக செயலில் தள்ளப்படக்கூடியதா இருக்குதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனங்க சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மூலமாக பல செய்திகளை உங்களுக்கு சொல்றோம். அதை நீங்கள் கேட்டுவிட்டு வத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து அஸ்லிஹ், நீங்க அதில் சீர்திருத்தம் பெற்று விட்டால் அல்லாஹ் எந்த பயமும் உங்களுக்கு கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. தைரியமா நீங்க போய் சொல்லலாம். இன்றைக்கு ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் சொல்லக்கூடாதுப்பா என்று தைரியமாக நம்மளால் சொல்ல முடியும், பயமில்லாமல் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஈத் முபாரக் மார்க்கத்துக்கு முரணான பெருநாள் தினத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்கள் பிதாத்துகளை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டுருவானோ, இது இல்லைன்னு சொல்லுவானோ, அது இல்லைன்னு சொல்லுவானோ என்ற பயத்தில் இருப்பார்கள். ஆனால் உண்மை மார்க்கத்தில் உண்மை வழியில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், எந்த பயமும் இருக்காது. ஈத் முபாரக் சொல்ல ஆதாரம் இருக்குதா? பள்ளிவாசல தொழுவதற்கு ஆதாரம் இருக்குதா? கட்டி பிடித்துதான் நம்ம பெருநாள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆதாரம் இருக்கிறதா? இப்படி நாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கும். ஏன் என்று தெரியுமா? நீங்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருக்கிறீங்க. உங்களில் யார் அறிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இறையச்சம் மிக்கவரே, அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படுவரே அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறையச்சத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை நாம் பூஸ்ட் ஏற்றி இருக்கிறோம். இந்த இறையச்சத்தோடு நாம் இந்த திடலில் உட்கார்ந்து இருக்கின்றோம். இந்த திடலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் ஏனைய 11 மாதங்களிலும் இந்த இறையச்சத்தோடு பயணிக்கணும். ஏனைய 11 மாதங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படணும். நோன்பு தொடர்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னங்க? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ரமலான் மாதத்துல கடும் வெயிலா இருக்கும். லோஹர் தொழுகைக்காக பள்ளிவாசலில் ஒழு செய்வோம். கைகளை கழுவிய பிறகு வாயு கொப்பளிப்போம். அந்த தண்ணீர் நம்முடைய தொண்டை குழி வரை போகும். யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. பள்ளிவாசல் உள்ளே தொழுகைக்காக போகும் பொழுது தொண்டையில தண்ணி போயிடுச்சான்னு எழுதுபவர்கள் யாரும் இல்லை. தொண்டை குழி வரை சென்ற தண்ணீரை நாம் கொப்பளித்து துப்புகின்றோம். ஏங்க? யார் பார்க்கிறா? ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களா? கேமரா விட்டு பார்ப்பாங்களா? டெஸ்ட் எடுப்பாங்களா? அறுத்து பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் முடியாது. அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற இறையச்சத்தை நமக்கே அறியாமல் அந்த உச்சத்தில் நாம் நிற்கிறோமே. அந்த உச்சம் என்று சொல்லக்கூடிய இறையச்சம் வெறும் வாய் வார்த்தையாக, வெறும் போலித்தனமாக இருந்தால் இந்த 11 மாதங்கள் இறையச்சமாக நாம் இருக்க மாட்டோம். உண்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து யாரும் பார்ப்பதற்காக இல்லை, அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற நோக்கத்தில் நாம் இறையச்சத்தோடு இருந்தால் இந்த இறையச்சம் காலத்துக்கு நம்மோடு பயணிக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? என்னெல்லாம் செஞ்சோம் யோசிச்சு பாருங்க. நம்மளா இதெல்லாம் செஞ்சோம் என்று நினைப்போம். ஏன்? ஷைத்தானுடைய வழி அவ்வளவு கெடுதலான வழி. தூக்கம் என்று பாராமல் இரவு முழுக்க என்று வணங்கணுங்க. அவ்வளவு வெயில்ல அவ்வளவு நோன்பை கடுமையா தாக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நோன்பு பிடித்திருந்தோம். உடம்பு சொல்லி நோன்பு விட்டுருப்பா, நான் விட மாட்டேன் என்று சண்டை போட்டவர்கள், நோயாளிகள் பரவாயில்ல விடுங்க சண்டை போட்டவர்கள், பயணத்துல சலுகை இருக்குது மார்க்கத்திலே இருங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்ப என்று சண்டை போட்டவர்கள், அந்த இறையச்சத்தினுடைய தாக்கம் உச்சி நிறைஞ்சு இருக்கிறோம், ஃபுல்லா இருக்கிறோம், ரொம்ப பூஸ்டா இருக்கிறோம். இதை நாம் தக்க வைக்கிறதுக்குண்டான வழியை தாங்க பார்க்கணும்.
சொல்லிட்டு போயிடலாம். இப்படி இருங்க அப்படி இருங்க என்று சொல்லி அறிவுரை சொல்லப்பட்டு விடலாம். நீங்க இறைச்சவாதியா இல்லாமல் இருந்தால் உங்களுடைய நன்மைகளும் அழிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போயிடலாம். அந்த இறையச்சத்தை தக்க வைக்க வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இந்த வழி இருக்கதான் செய்யும். எல்லாருக்கும் அதனுடைய வேதனைகள் இருக்கதான் செய்யும். எப்படி ரமலான்ல நல்லா இருந்தோமே, ரமலான்ல நல்லபடியா இருந்தோமே, 5 வேளை பள்ளிவாசலுக்கு போனோமே, பள்ளிவாசல படுத்தே கடந்தோமே, சாறு சாப்பிட்டு தூங்காம எப்படா ஃபஜ்ர் வரும் என்று காத்து கொண்டிருந்தோமே, இப்ப ஏண்டா ஃபஜ்ர் வருது என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றோமே என்ற எண்ணம் வரும். மாற்று கருத்து கிடையாது. எனக்கும் வரும், உங்களுக்கு வரும். ஷைத்தானுடைய வழிகெடுதல் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லுகின்றோம். இந்த இறையச்சம், இந்த இறையச்சத்தினுடைய உச்சி நாம் மரணிக்கின்ற வரை நம்ம இடத்துல இருக்க வேண்டுமா? இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிப்படையாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் மரணிக்கின்ற வரை இறையச்சத்தோடு இருக்கணுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்வை முறிக்கின்ற வரை அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்படணுமா? இந்த ஒரே ஒரு வழியை பின்பற்றி பாருங்க. வேற எதுவும் வேண்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மரணிக்கின்ற வரை இந்த இறையச்சத்தோடு, இதைவிட கூடுதலான இறையச்சத்தோடு நான் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் மரண சிந்தனையை கொண்டு வா, மரண பயத்தை கொண்டு வாருங்கள். அந்த மரண சிந்தனையோடு மரண பயத்தோடு வாழ்ந்தால் இறையச்சம் விட்டு போகாதுங்க, உண்மையிலே போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணம் தொடர்பாக இறைவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீரும், யாரும் தப்பிக்க முடியாது. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இரும்பு கோட்டைகள் இருந்தாலும் சரி, கொத்தளங்கள் இருந்தாலும் சரி, அந்த மரணம் உங்களை அடைந்தே தான் தீரும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, இந்த மரணத்தை பார்த்து இந்த மனிதன் விரண்டு ஓடுகின்றானோ, எனக்கு மரணம் வந்துடக்கூடாது, நான் மரணிச்சிடக்கூடாது, எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கணும் என்று சொல்லி எந்த மரணத்தை பார்த்து இந்த மனிதன் விரண்டு ஓடுகின்றானோ, முலாக்கிக்கும், அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும். மனிதனே, உனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான தொடர்பு இருந்து விட்டுச்சு, இதோடு உன்னுடைய உலக வாழ்க்கை கலாஸ் முடிவடைந்து விட்டது என்று சொல்லி அந்த மரணம் உங்களை வந்து அழைத்து செல்லும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரை எடுத்து பாருங்க. தன்னுடைய தாயார் மரணிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கேட்கிறாங்க. இறைவா, என்னுடைய தாயாருக்காக நான் பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் மறுக்கின்றான். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த கோரிக்கை என்னங்க? இறைவா, என்னுடைய தாயார் மரணிச்சுட்டாங்க, துஆ செய்யல, பிரார்த்தனை செய்யல, அவங்க கபரையாவது போய் பார்க்கிறனே, அதுக்காக அனுமதி தாடா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுது புரண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி என்னங்க? ஃபஸூருல் குபூர், மண்ணறைகளை போய் சந்திங்கப்பா, மையவாடி போய் பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரண நினைவை ஏற்படுத்தும். ரமலான் மாதத்துல கரெக்டா இருந்தோம், சரிவர இருந்தோம், ஐவேளை தொழுதோம், இரவு நின்று வணங்கணும், அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் செய்யாமல் அதை மூட்டை கட்டி முடித்து போட்டு பரணின் மேல வச்சிருக்கிறோம். அதை இறக்காதீங்க. இறக்கினால், மார்க்கத்துக்கு முரணாக நடந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை மீறி கொண்டு நபி வழி இல்லாமல் மற்ற வழிகளை பின்பற்றினால், இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா, பொய் பேசும்போது மரணம் வந்துருச்சுன்னா, புறம் பேசும்போது மரணம் வந்துருச்சுன்னா, அல்லாஹ் பார்க்கிறாங்க, பரவாயில்லங்க, எனக்கு இந்த உலக ஆதாயம் வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்காக ஓடும்போது மரணம் வந்துருச்சுன்னா என்ற சிந்தனையை கொண்டு வந்து பாருங்க. இந்த ரமலான் மாதத்தில் எதையெல்லாம் தடுத்து வைத்திருந்தோமோ அதற்குண்டான வாசலை திறக்காதீங்க, அதற்குண்டான வேலைகளை செய்யாதீங்க. அப்படி செய்யும் பொழுது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நினைத்து பாருங்கள். இந்த பாவம் செய்யும் பொழுது, அந்த பாவம் செய்யும் பொழுது, சர்வசாதாரணமா நடக்கும் பொழுது நமக்கு மரணம் வந்து விட்டால் என்ன என்ற சிந்தனையை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். உண்மையிலே எந்த இறையச்சத்தோடு இருந்தீர்களோ, எந்த இறையச்சத்தோடு இருக்கிறீர்களோ, அந்த இறையச்சம் இன்றோடு முடிவடையாதுங்க. இது இறைவன் சொல்லக்கூடிய வாக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்களே, ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்து மேல பலகை இருக்குது, போயிடலாம், இருந்தாலும் விழுந்துட்டா யோசிப்போம்ல. பாவம் தான், சின்ன விஷயம்தான், விதத்தான விஷயம்தான், இணைவிக்கக்கூடிய விஷயம்தான். ஒரே ஒரு பாட்டு தானே கேட்கிறேன். அல்லாஹ் ரமலான் முடிஞ்சிருச்சு, கொரடா ஐபிஎல் மேட்ச பார்ப்போம், போயிருவோம். அப்ப மரணிச்சுட்டா, அப்ப அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றிட்டா, இந்த இறை அச்சம் நம்மிடத்தில் நீண்டிக்க வேண்டும் என்று சொன்னால்
நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், காலத்துக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இறை அச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளுணர்வை நம்மோடு வைத்துக் கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மரண சிந்தனையை கண்டிப்பாக உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.